ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய அந்த வளர்பிறை பிரதோஷமானது செவ்வாய்க்கிழமை வருவதால், பொதுவாகவே ஒரு பிரதோஷமானது செவ்வாய்க்கிழமை வந்துடுத்துன்னா அதுக்கு பேர் ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ருணம் மீன்ஸ் நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று. ருணம் அப்படின்றது வேதனை. அது நாட் ஓன்லி பணம் பிரச்சனை மட்டும் இல்லை, கடன். ருணம்ன்றது வேதனை, கடன் எல்லாமே அது மீன் பண்ணணும். பட் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு ருணம்ன்றதே ஒரு வேதனைன்றது தான் அதோட அர்த்தம். அந்த ருண விமோச்சனம்ன்றது அந்த வேதனைகளில் இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு பூஜையினால் தான் இந்த பிரதோஷம். பொதுவாகவே ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்துக்கு இப்படி பலவிதமான பலன்கள் உண்டு. வாத்தியார் நிறைய சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் செவ்வாய்க்கிழமை கூடி வந்தால் அது ருண விமோச்சனம், அதாவது வேதனைகள் கிட்ட இருந்து நமக்கு விமோச்சனம், விடுதலை தரக்கூடிய ஒரு பிரதோஷம் அப்படின்ட்டு அதுக்கு பேர். அந்த பிரதோஷமானது எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கார்த்திகை வளர்பிறை பிரதோஷம் பார்த்துட்டிங்கன்னா, அசுவினி திருநக்ஷத்திரத்தோடு நமக்கு அமைஞ்சது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா அந்த அஸ்வினி திருநக்ஷத்திரத்தோட விசேஷம் நம்ம அடியார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். பொதுவாக எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அஸ்வினி, ஆயில்யம். இது ரெண்டுமே விசேஷமான மருத்துவ சக்திகள் நிரம்ப பெற்ற ஒரு திருநக்ஷத்திரம். அது செவ்வாய்க்கிழமையோடு சேரும் பொழுது இன்னும் கூடுதலாக அதோட இயல்புகள் சக்திகள் வெளிப்படும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் அன்றைக்கி இந்த ஏற்கனவே இந்த பிரதோஷமே ருண விமோச்சனன்ட்டு இருக்கு இல்லையா, இந்த நோயிலிருந்து விடுபடுவது, எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள்கிட்ட நாம் சிக்காமல் தப்பிப்பதற்காக ஒரு நல்ல ஒரு வழிபாடு முறை தான், நல்ல ஒரு காலம்தான் இந்த கார்த்திகை வளர்பிறை பிரதோஷம், ருண விமோச்சன பிரதோஷம். ஸோ அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம மோஸ்ட்லி சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறது, குறிப்பாக நிறைய கைங்கரியம் பண்ணுறது. பொதுவாகவே நம்ம ஒரு வழிபாடு, ஒரு பூஜை எப்போ பூர்த்தி ஆகும், முழுமை அடையும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஏதேனும் ஒன்று பண்ணணும். நம்ம எதுவுமே என் கையில் 10 பைசா கிடையாதுப்பா அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கூட கோயிலில் இருக்கக்கூடிய குப்பைகளை எடுத்து போடலாம் இல்லையா? அது ஒரு சின்ன உழவார பணி தானே. ஸோ அந்த மாதிரி ஏதேனும் ஒரு கைங்கரியம் பண்ணுறது தான் ஒரு பூஜையோட நிறைவு. அதோட பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா முடிஞ்சவங்க நிறைய கைங்கரியம் பண்ணலாம். அபிஷேகத்துக்கு, அப்புறம் சுவாமிக்கு வஸ்திரம், தைலம், எனிதிங் ஏதாவது ஒன்று முடிஞ்சதை பண்ணுறதும் ஒரு வகையில் ரொம்ப உத்தமம். ஸோ இந்த மாதிரி பண்ணுவதனால நிச்சயமாக ஒரு நோயின்ட்டு சொல்லக்கூடிய ருணம், அது ஒரு நோயின்றதும் மிகப்பெரிய வேதனை இல்லையா, அந்த வேதனை இருப்பது குறைவதற்கும் இனி எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு ரட்சையை கொடுக்கக்கூடிய பிரதோஷம் இது. கூடுதலாக மடத்து பஞ்சாங்கப்படி கரிநாள் அன்னைக்கு. ஸோ கரிநாள் பிரதோஷம் இன்னும் கூடுதல் சிறப்பு. அதோட சிறப்பு என்ன பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நோயிலிருந்து விடுதலை கேட்டோம் சுவாமிக்கிட்ட இருந்து. அடுத்து பகைமைக்கிட்டேருந்து விடுதலை தரக்கூடியது தான் இந்த கரிநாள் பிரதோஷம். நிறைய சுற்றம், அக்கம் பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பகை, இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கரிநாள் கூடிய பிரதோஷம் மிகப்பெரிய ரெமிடி. அந்த ஒரு வேதனையை நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அனுக்கிரகம் உண்டு இந்த கரிநாள் கூடிய பிரதோஷத்துக்கு. அன்று அந்த பிரதோஷம் நேரம் முழுவதும் சொல்லக்கூடிய சில துதிகள் எல்லாம் உண்டு, மந்திரங்கள் மாதிரி. அதை வாத்தியாரோட அருளால், வாத்தியார் சொன்னதை உங்களுக்கு வீடியோவில் வரும், அதை நீங்கள் பார்த்து கூட அந்த நேரம் முழுக்க அதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுவும் ஒரு வகையில் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அதோட பலன்களை நிச்சயமாக பெற்றுத்தரும். கூடுதலாக அன்றைக்கி கூடுதலாக பண்ணக்கூடிய விஷயம், காக்காய்க்கு நிறைய உணவு, குறிப்பாக தாமரை இலையில் வைக்க சொல்கிறாரு. அதுவும் நெய் கலந்த உணவு, நெய் சாதம். அதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருந்தாலும் பண்ணுங்க. பட் ஆனால் இந்த பிரதோஷமானது நிச்சயமாக ஒரு சிறப்பான பிரதோஷம். நோய் அண்ட் பகைமை இதிலிருந்து விடுதலை தரக்கூடிய, விமோச்சனம் தரக்கூடிய ஒரு விசேஷமான பிரதோஷமாக இது அமைந்திருப்பதனால இதை யாரும் நிச்சயமாக தவற விடாதீங்க.
ஏன்னா இன்றைக்கி மிகப்பெரிய வேதனை எல்லார்கிட்டேயும் வந்து பார்த்தாச்சுன்னா ஏதேனும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது கடந்தாலே ஒரு நோயை வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதை விட எல்லா வயசுலேயும் ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனை பகை. எங்கேன்னு ஏதேனும் ஒரு வார்த்தையாலேயோ ஏதேனும் ஒரு காரணத்தினால ஒரு பகை வந்து எப்பயுமே நம்ம பின்னாடி துரத்துற மாதிரியே இருக்கும். அது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. இந்த மாதிரி இந்த 2 முக்கியமான காரணம் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான காலம்தான் இந்த ருண விமோச்சன பிரதோஷம். கார்த்திகை ருண விமோச்சன பிரதோஷம். ஸோ இதை வந்து வாத்தியாரோட அருளால் எல்லோரும் பயன்படுத்திங்க. ஓம்.